அனைவருக்கும் அன்பான வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நான் உங்கள் சகோதரி. நிறைய சகஸ்ர நாமம் இருக்கு, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆனா லலிதா சகஸ்ர நாமம்க்கு மட்டும் ஒரு பெரிய ஒரு பலன் இருக்கு. அதை ஏன் நம்ம படிக்கணும் அப்படிங்கறத தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். சகஸ்ர நாமம்ங்கிறது அன்னையுடைய 1000 பேரு. அதாவது லலிதா சகஸ்ர நாமத்தை நம்ம பாராயணம் செய்யறப்போ லலிதாம்பிகையுடைய பெருமைகள் மட்டும் இல்லாம ஆன்மீகம் பற்றிய விழிப்புணர்வு, மந்திரங்கள், தந்திரங்கள், பிரபஞ்சத்துடைய படைப்பு ரகசியங்கள், இதுக்கான ஒரு முழுமையான ஞானம், அதாவது அறிவு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? இப்போ சரஸ்வதியுடைய குரு யாருன்னு பாத்தீங்கன்னா ஹயக்ரீவர். ஹயக்ரீவர் அகத்திய மகரிஷிக்கு லலிதா சகஸ்ரநாமத்துடைய பெருமைகளை எப்படி சொல்லியிருக்காருன்னு பாக்கலாங்களா? தேவியுடைய 1000 நாமங்களை உங்களுக்கு நான் சொன்னேன். இது ரகசியங்கள்லயும் ரொம்ப ரகசியமானது. இத மாதிரி ஒரு துதி மந்திரம் எதுவுமே இல்லை. இது நோய்களை போக்கக்கூடியது, செல்வத்தை கொடுக்கக்கூடியது, அகால மரணத்தை போக்கக்கூடியது. அபமிருத்தியுன்னு சொல்லுவாங்க. அபமிருத்தியு அப்படின்னா அகால மரணம். அகால மரணம்ங்கிறது என்னன்னு உங்களுக்கு தெரியும். ஆக்சிடென்ட்ல இந்த மாதிரி ஒரு இதுல சாகிறது தான் துர்மரணங்கள். இதுதான் அகால மரணம்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையும் நீக்கக்கூடியது, அதே மாதிரி நீண்ட ஆயுள தரக்கூடியது இந்த சகஸ்ர நாமம். குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை செல்வத்தை தரக்கூடியது. கங்கை போன்ற புண்ணிய நதிகள்ல முறையா பல தடவை நீராடணும். நீராடிட்டு காசியில கோடி லிங்கம் பிரதிஷ்டை செய்யறது, கிரகண காலத்துல கங்கை கரையில அஸ்வமேத யாகம் செய்யறது, பஞ்ச காலங்கள்ல நீர் வசதி இல்லாத இடங்கள்ல கிணறு வெட்டுறது, தொடர்ந்து அன்னதானம் செய்யறது, இது எல்லாத்தையும் விட ரொம்ப புண்ணியம் நமக்கு கொடுக்கக்கூடியது எதுனா லலிதா சகஸ்ரநாம பாராயணம். இத பாராயணம் பண்றதுதான். இது பாவத்தை நீக்கக்கூடியது. பாவத்தை நீக்க இத விட்டுட்டு வேறு உபயம் தேடுறவங்க பயனில்லாதவங்கன்னு தான் சொல்லலாம். பௌர்ணமி அன்னைக்கு சந்திரனுடைய பிம்பத்துல தேவிய தியானம் செஞ்சு வழிபட்டுட்டு இத படிக்க படிக்க நமக்கு நோய்கள் குணமாகும். அதே மாதிரி பூதம், பிசாசு இவங்களுடைய தொல்லைகளும் நமக்கு இருக்காது. அத பாராயணம் செய்யறவங்களுடைய நாக்குல சரஸ்வதி தேவி அப்படி நர்த்தனம் ஆடுவாங்க. அதாவது அப்படி சொற்கள், அந்த அறிவு அப்படி அந்த அளவுக்கு வந்துகிட்டே இருக்குமாமா. எதிரிகளை பேச முடியாம வாக்கு கொடுப்பாங்க. அரசனே எதிர்த்தா கூட அன்னையோட பக்தன் கிட்ட தோல்விதான் அடையணும். இத பாராயணம் செய்யறவங்க பார்வை பட்டாலே தோஷங்கள் விலகிரும். அதே மாதிரி ஸ்ரீ வித்யை போன்ற மந்திரமோ, ஸ்ரீ லலிதாம்பிகையை போன்ற தேவதையோ, லலிதா சகஸ்ரநாமம் போன்ற ஸ்தோத்திரமோ இந்த உலகத்துல எதுவுமே இல்லை. பூர்வ ஜென்ம புண்ணியத்தால மட்டுமே இத பாராயணம் செய்யற வாய்ப்பு கிடைக்கும். கடைசி பிறவியா இருந்தா மட்டும்தான் ஸ்ரீ வித்யா ஜபமும் சகஸ்ரநாம பாராயணமும் செய்ய முடியும். தேவியுடைய அருள் இல்லாம யாருமே இத பெற முடியாது. இதெல்லாம் பலக்ஷதி என்ற பகுதியில ஹயக்ரீவர் அகத்தியருக்கு சொல்றாரு. லலிதா சகஸ்ரநாமத்துல இன்னொரு சிறப்பு என்னன்னா, இத பாராயணம் செய்யறப்போ நம்மளுடைய சமயத்தின் அனைத்து, அதாவது நம்மளுடைய இந்து மதத்துடைய அனைத்து கடவுளையும் வழிபட்ட புண்ணியம் நமக்கு சேருங்கிறாங்க. எனவே லலிதா சகஸ்ரநாமத்துடைய பொருளை அறிஞ்சு பாராயணம் செய்யறதுக்கு நீங்க முயற்சி செய்யணும். எதை அடைய விரும்புறீங்களோ அது தானா உங்ககிட்ட சேரும். அகஸ்திய முனிவருக்கு லலிதா சகஸ்ரநாமத்துடைய பெருமைகளை எடுத்து கூறினார் ஹயக்ரீவர். இத கேட்ட அகத்தியர் என்ன பண்றாருன்னா, அவ்வளவு சந்தோஷப்பட்டு லலிதா சகஸ்ரநாமத்தை எந்த தளத்துக்கு போய் கூறினா அன்னையுடைய அருள் முழுமையா கிடைக்கும்னு கேக்குறாரு. அதுக்கு ஹயக்ரீவர் சொல்றாரு, பூலோகத்துல அன்னை மனோன்மணியாக வீற்றிருக்கும் திருமியச்சூர் சென்று அங்க இந்த சகஸ்ரநாமத்தை கூறி அன்னைய நீங்க வழிபடுங்க அப்படின்னு சொல்றாரு.
அகத்தியர் என்ன பண்றாருன்னா உடனே தன்னுடைய மனைவி லோபமுத்திரையோட லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யறாரு. அம்பாலும் சந்தோஷப்பட்டு அந்த தம்பதிகளுக்கு நவரத்னங்களா தரிசனத்தை தர்றாங்க. இதுதான் லலிதா சகஸ்ரநாமம் பாராயணம் செய்யறதுடைய புண்ணியம். அதனால நீங்களும் லலிதா சகஸ்ரநாமத்தை பாராயணம் செஞ்சுட்டு புண்ணியத்தை தேடிக்கணும்னு நானும் இறைவனை பிரார்த்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.